ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, லாஸ்ட் வீக் நடந்த பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக்கான ரேஸ் தான் சொல்லலாம். இந்த ரேஸை மிஸ் பண்ணீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரிட்டிஷ் ஜிபியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். ரேஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிமி வந்து ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணதால் சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து ரேஸ் இனிஷியலாகவே கிமி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாரு. லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா டர்ன் 1ல் கிமியை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. கிமியோட காரில் ஃபேஸ் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து லூயிஸ் ஹாமில்டன் வந்து கிமி ஓவர்டேக் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். எப்போ எப்படி எந்த லேப்னு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லேப் 11 டர்ன் 9ல் பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டனை கிமி வந்து இன்சைட் மூவ் பண்ணி ஓவர்டேக் பண்ணார். செம்மையாக இருந்துச்சு. லூயிஸ் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் டைம் பெனால்ட்டி சர்வ் பண்ணதுக்கப்புறம் P3ல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், P4ல வந்து ரசல், P5ல லூயிஸ் ஹாமில்டன் ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து P4க்காக லூயிஸ் ஹாமில்டனுக்கும் ரசலுக்கும் சரியான பேட்டில் போயிட்டு இருந்தது. 2 டைம்ஸ் வந்து லூயிஸ் ஹாமில்டன் ரசல் ஓவர்டேக் பண்ணார். ஆனால் மெர்சிடிஸ்ட்ட நல்ல பவர் இருந்ததால் அகைன் ரசல் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாரு. லேப் 34ல் பார்த்தீங்கன்னா ரசல் டயரில் ஸ்லோ பஞ்சர் இருந்தது. அதனால் அவர் பிட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. பிட்டுக்கு போகும்போது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை வந்து சும்மா ஒரு சின்ன ஃபைட் இருந்தது. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. லேப் 38ல் பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டாரு. லேப் 41ல் பார்த்தீங்கன்னா கிமி ஆண்டனி காரில் வந்து சின்னதாக ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால ஒரு 2 டைம்ஸ் பிட் பண்ணார். காரில் ப்ராப்ளம் வந்தப்போ ட்ராக் லிமிட் எக்ஸிட் பண்ணார்னு சொல்லி அவருக்கு 5 செகண்ட்ஸ் டைம் பெனால்ட்டி கொடுத்தாங்க. லேப் 48ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ஒரு கிராஷ் பண்ணிட்டாரு. அது எதனால் நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா, அவர் ரியர் விங் வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகலை, அதனால் வந்து கிராஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சேஃப்டி கார் வந்தது பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் அண்ட் லூயிஸ் பிட் பண்ணாங்க. ரசல் பிட் பண்ணலை. ரசல் பிட் பண்ணதால் அவர் P2 போயிட்டாரு. லூயிஸ் ஹாமில்டன் P3 வந்துட்டாரு. சேஃப்டி கார் முடியும், லாஸ்ட் லேப்பில் முடியும், அப்போ ஃபைனல் பேட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் லேப் முடியறதுக்கு முன்னாடி விஎஸ்சி எண்டிங் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் வந்து சேஃப்டி கார்லேயே தான் ரேஸ் முடிஞ்சுது. லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ் வந்துட்டார். ஜார்ஜ் ரசல் P2, சார்ல்ஸ் லெக்லர்க் P1 வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஃபேவரட் டிரைவர் சார்ல்ஸ் வந்து P1 அடிச்சதில் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் லூயிஸ் ஹாமில்டன் கண்டிப்பாக P2 வந்திருக்கணும். என்னோட ஆசை அதுவாக தான் இருந்தது. P1 P2 ஃபெராரியை வந்து தான் நல்லா இருந்திருக்கும். நான் எதனால் இதை ட்ராமாட்டிக் ரேஸ்ன்னு சொல்கிறேன்னா, கிமிக்கு வந்து காரில் ப்ராப்ளம் வந்தது. ஆனாலும் இவர் வந்து கிவ் அப் பண்ணாமல் எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிட் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் P11ல் இருந்தார். சரிங்களா. ரேஸ் வந்து மேக்ஸ் வந்து கிராஷ் பண்ணாமல் இருந்திருந்தால் அவர் நல்ல டைம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார். லேப் டைம் நான் பார்த்துட்டே இருந்தேன். 5 செகண்ட்ஸ் போக அவர் வந்து P10 வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. லூயிஸ் வந்து P2 அடிக்க வேண்டியது. பிட் பண்ணதால் அவர் வந்து P3 போயிட்டார். அது கொஞ்சம் சோகமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 650 டேஸ்க்கு அப்புறம் வந்து சார்ல்ஸ் வந்து ஒரு ரேஸ் வின் பண்ணியிருக்காரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால இது ஒரு ட்ராமாட்டிக்கான ரேஸு அப்படின்னு